டெல்லி உச்சநீதிமன்றத்துல ஒரு வழக்கு விசாரணை வந்துச்சு. அந்த வழக்கு விசாரணையின் போது 2 தரப்பு வழக்கறிஞர்களும் கடுமையா கூச்சல் குழப்பப்பட்டதுனால நீதிபதி அவர்கள் கோபம் அடைஞ்சு வழக்கு விசாரணையை 14ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சு விட்டு நீதிமன்றத்திலிருந்து கோபமா வெளியேறிக்க சம்பவம் நடந்திருக்கு. மேற்கு வங்காளத்துல திரிணாமுல் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி நடந்துட்டு வருது. அங்க கூடிய விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது. இந்த நிலையில திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு தேர்தல் வியூக வகுப்பாளரா ஐபேக் அப்படின்ற நிறுவனம் செயல்பட்டு வருது. இவங்க தான் திரிணாமுல் காங்கிரஸுக்கு தேர்தலுக்கான வேலைகள்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. இந்த நிறுவனத்துல சமீபத்துல இடி ரைடு போனாங்க. அங்கிருந்து சில ஆவணங்களையும் சில தரவுகளையும் எடுத்துட்டு போனாங்க. இப்படி கொண்டு போன ஆவணங்களை தவறா பயன்படுத்தவும் பரப்பவும் தடை விதிக்க வேண்டும். அது இல்லாம இந்த ஆவணங்களை திருப்ப எங்ககிட்ட ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு திரிணாமுல் காங்கிரஸ் சார்பா ஒரு வழக்கு தொடரப்பட்டது. இந்த சோதனையில அரசியல் உள்ளாக்கம் இருக்கு. வெஸ்ட் பெங்கால்ல கூடிய விரைவில் தேர்தல் நடத்துறதுனால தேர்தலை முன்னிட்டு எங்களை அச்சுறுத்தும் விதமா இந்த இடி ரைடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வழக்கு தொடரப்பட்டது. இதை எதிர்த்து இடி சார்பாகவும் ஒரு வழக்கு தொடரப்பட்டது. சிபிஐ விசாரணை வேணும், அதாவது நாங்க எங்க மேல எந்த விதமான குற்றமும் இல்லை, இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு ஒரு வழக்கு தொடரப்பட்டது இடி சார்பா. இந்த 2 பேர் போட்ட வழக்கும் உயர்நீதிமன்றத்துல நீதிபதி சுப்ரா கோஸ் அவங்க தலைமையிலான அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. இந்த ஐபேக் இடி ரைடோட விசாரணை உச்சநீதிமன்றத்துல நீதிபதி சுப்ரா கோஸ் அவர் தலைமையில நடைபெற்றது. அந்த சமயத்துல 2 தரப்பு வழக்கறிஞர்களும் நீதிமன்ற வளாகத்திலேயே பயங்கரமா கூச்சலும் குழப்பமிட்டு ஒருத்தருக்கு தள்ளுமுல்லாம் ஏற்பட்டுச்சு. இதை பார்த்து நீதிபதி அமைதியா இருக்க சொல்லி பலமுறை கூறியும் அவங்களால அமைதியா இருக்க முடியல. ஒரே கூச்சலும் குழப்பமா ஏற்பட்டுச்சு. அதை தொடர்ந்து 5 நிமிடத்துக்குள்ள இந்த வழக்குல சம்பந்தமில்லாத வழக்கறிஞர்கள் இந்த இடத்தை விட்டு வெளியேற வேண்டும் அப்படின்னு நீதிபதி கடுமையா ஒரு உத்தரவு போட்டும், ஆனா வழக்கறிஞர்கள் அங்கிருந்து வெளியேறாங்க. தொடர்ந்து 2 தரப்புக்கும் கூச்சலும் குழப்பமும் ஒரே அமளி ஜும்லா இருந்ததுனால நீதிபதி கடுமையா கோபம் அடைஞ்சு 5 நிமிடத்துக்குள்ள தேவையில்லாத 5 நிமிஷத்துக்குள்ள வழக்குக்கு தொடர்பில்லாதவங்க வெளியேற வேண்டும், இல்லைன்னா நான் இந்த நீதிமன்றத்தை விட்டு வெளியேறுவேன் அப்படின்னு சொல்லிய பிறகும் அங்க அமைதி திரும்பவில்லை. இதனால கோபம் அடைந்த நீதிபதி அவர்கள் இந்த வழக்கு விசாரணையை ஜனவரி 14க்கு ஒத்தி வச்சுட்டு நீதிமன்றத்தை விட்டு கோபமா வெளியேறுகிறார்.